தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம முதலாவதா விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் எஸ்.யு. அருணுடைய படைப்பில் சியான் விக்ரமோட நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் இன்னைக்கு ஒரு 3 காட்சி ரத்து செய்யப்பட்டு செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய வீர தீர சூரன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தினுடைய கதைக்கு போனோம்னா, பொதுவாக போன வருஷம் சியான் விக்ரமுடைய தங்கலான் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம கடைசியாக சொல்கிறேன். இப்போது இந்த படத்தினுடைய கதையை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தினோட ஆரம்ப கட்டத்தில் ஊரில் ஒரு பெரிய கையை அப்பா மகன் ஊரே ஆட்டி படிச்சுட்டு இருக்கிற ஒரு கேங்ஸ்டரு அவருடைய மகனை போட்டு தள்ளணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்பி எஸ்.ஜே. சூர்யா. இன்னொரு பக்கம் இந்த எஸ்பி விட்டால் நம்ம மகனை மட்டும் இல்லை, டோட்டலாக நம்ம எங்கள் கேங்கையே ஒழிச்சிருவான், அதனால் இந்த எஸ்பியை முடிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டருடைய அப்பா. இன்னொரு பக்கம் ஆட்ட நாயகனாக இருந்து ரிட்டையர்ட் ஆகி தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்ட்டு சின்னதாக ஒரு மளிகை கடையை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரிட்டையர்டு டானாக இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகன் காளி சியான் விக்ரம், அவருக்கு மனைவி துஷாரா விஜயன். இப்போது இந்த வில்லம் போய் நேரடியாக நான் யாரையும் நம்ப முடியாது, நீ தான் பெரிய ஐட்டக்காரன், பெரிய சம்பவக்காரன், அந்த எஸ்பியை எனக்காக நீ போட்டு தள்ளுன்னு சொல்ல கதாநாயகனும் மறுக்க காலில் விழுந்து சம்மதிக்க வைக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது? நம்ம கதாநாயகன் எஸ்பியை போட்டு தள்ளினாரா, இல்லை அந்த எஸ்பி இவங்க எல்லாத்தையும் முடிச்சு கட்டினாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. பொதுவாக இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இல்லை நண்பர்களே. முதல்ல உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணுமா? கண்டிப்பாக இது ஒரு ஃபுல்லி ஆக்ஷன் பேக்கேஜ் படத்தில் நிறையவே இருக்குது. சென்டிமெண்ட் வேணுமா? சென்டிமெண்ட்டும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கிராண்டான ஒரு மியூசிக் வேணுமா? மியூசிக்கும் இருக்குது. ஒரு நல்ல கேமரா ஒர்க் வேணுமா? நல்ல கேமரா ஒர்க்கும் இந்த படத்தில் இருக்குது. ஒரு பெஸ்ட் ஆக்டிங் கேஸ்ட் வேணுமா? கண்டிப்பாக அதுவும் இந்த படத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு சியான் விக்ரம் ஆகட்டும், துஷாரா விஜயன் ஆகட்டும், சுராஜ் ஆகட்டும், அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஒன்றே ஒன்று இல்லை. அது என்ன தெரியுமா நண்பர்களே? ஓக்காளி கதையே இல்லை நண்பர்களே, கதை இல்லை. திரைக்கதை அது பாட்டில் பரபரன்னு போயிட்டு இருக்கு. நமக்கு பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக என்னமோ ஒன்று குறையுதேன்னு மனசுக்கு தோணும். அந்த குறைச்சல் என்னன்னு பார்த்தா கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் படத்தில் எந்த இடத்துலையும் ரொம்ப கிரிப் அண்ட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே தான், பட் ரொம்ப வீக்கான ஸ்டோரி லைனை வச்சு தான் இந்த படத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரில் டயலாக் வச்சுருப்பாரு. அந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு தசாப்தத்துக்கு முன்பு அந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கதாநாயகன் ஆஹா ஓஹோன்னு ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு நாம் எக்ஸைட்மெண்ட்டோட எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு வந்தால் அங்கே பார்க்க போனால் கதாநாயகி காதலிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதாநாயகன் கை குழந்தையோட கதாநாயகி கழுத்தில் தாலி கட்டுறாரு. என்னென்னா இப்போ வந்து சினிமாவில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி கசமசா பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதில் கசமசா பண்ணிவிட்டு அப்படியே கூட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கதாநாயகன் கை குழந்தையோட கதாநாயகி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சுருக்காங்க. அங்கே கதாநாயகன் ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அது என்ன சம்பவம்னா, அப்போ வெறுங்கையாக இருக்கக்கூடிய 2 அல்ல கைகளை ஒரு பெரிய கையை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இவர் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. அந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை கூட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக காட்டியிருக்கலாம். கொஞ்சம் சப்புன்னு போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. அதுவும் குறிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கதாநாயகன் ஜட்டியோட ஒரு பையை எடுத்துக்கிட்டு உள்ளே என்னையா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க போனால் சும்மா மேலே ஏதோ ஒரு கட்டை மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. பெருசாக ஒரு துப்பாக்கி அசம்பிள் பண்ணி போலீஸுக்கு முன்னாடியே ஒரு டானை போட்டு தள்ளுறாரு. கொஞ்சமாவது லாஜிக் வேணாமா? போலீஸுக்குள்ள மரியாதையே போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் செங்கல் கடப்பாறை வந்தது போனது எல்லாத்தையும் எடுத்து கதாநாயகன் அடிக்கிறாங்க. அவர் தெலுங்கு படத்தில் வர்ற ஹீரோ மாதிரி திரும்ப எந்திரிச்சு 100 பேர் அடிக்கிறாரு. என்னடா இது? ஏன்னா தமிழ் படம் அதுக்குன்னு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு லெகசி இருக்கும். அந்த லெகசி டோட்டலாக இவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு நாம் சொல்லி ஆகணும். மற்றபடி இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கலான் படம் பார்த்துருப்பீங்க, போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. படும் கேவலமாக இருந்தது தங்கலான். இந்த படம் தங்கலான் மாதிரி கொடும் கேவலமாக இல்லை, கொஞ்சம் கேவலமாக இருக்குது. கொஞ்சம் கேளிக்கைகளும் இந்த படத்தில் நிறைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு கேட்டால் ஹையஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படத்தில்
சியான் விக்ரம் தான் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்கிட்ட கூட இவங்க வேலை வாங்கின விதம் நல்லா இருந்தாலுமே படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி ரைட்டிங் இல்லாததுனால படம் பார்க்குறது கொஞ்சம் தொங்கலா போன மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்கு வீர தீர சூரன் அப்படின்னு பேர் வச்சதை விட துரோகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே கதாநாயகனோட குடும்பத்தை வில்ல என்னன்றான், நீ எஸ்பியை போட்டு தள்ளலைன்னா உன் குடும்பியை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்றான். இன்னொரு பக்கம் அந்த எஸ்பி என்னன்றாருன்னா, டேய் உன் குடும்பம் என் கையில் இருக்குடா அப்படின்னு சொல்லி எஸ்பி ஒரு பக்கம் கதாநாயகனை மிரட்டுறாரு. இருதலைக்குள்ள எறும்பா இருக்கக்கூடிய கதாநாயகன் ஒரு முடிவு இருக்கிறாரு. அவர் எடுக்கிற முடிவு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறத இந்த படத்துக்கு நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது டைம் என்ன, ஒரு நிமிஷம் இருங்க. அடேங்கப்பா, இப்போ மணி 2. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 3-3.5 ஆயிரும். இதுக்காகவாவது 4 பேருக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வெல்க தமிழ்.